வணக்கம். எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வளர்ப்புத் தொண்டன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் விஸ்வநாதன் இன்று சில கருத்துக்களை தமிழக மக்களுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே அரசியல் கட்சியினுடைய நிலைமை படு மோசமாக இருக்குது. மோசமாக ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் நான் இந்தியாவில் இப்போ இருக்கின்ற அரசியலுடைய நிலைமை பற்றி மோசமாக நான் உலகத்தில் எங்கேயுமே பார்க்காத ஒரு அதிசயத்தெல்லாம் நான் இங்கே பார்க்குறேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்க்குறேன். அதாவது நடிகர் அரசியலுக்கு வர்றாருன்னா அதுக்கு பொருத்தமானவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அவருடைய ஆட்சி திரைப்படத்தில் நடிக்கும் போதும் சரி, அவர் 10 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டதிலும் சரி, அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. முன்பும் கிடையாது, பிறகும் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட ஒரு தன்னொழுக்கம் இருந்தது, அரசியலுடைய சாணக்கியத்தன்மை இருந்தது, அரசியல் நாகரிகம் இருந்தது, பண்பாடு இருந்தது. இப்ப இந்த நடிகர் விஜய் இருக்க பத்தியா, அவன் இந்த திருச்சி கிழக்க ஜெயிச்சதுக்கு நன்றி சொல்ல போனான். அந்த இடத்துல பொதுக்கூட்டத்தில் இப்போ நன்றி தெரிவிக்க வார்த்தை என்ன வரணும்? நல்ல விதமான வார்த்தை, எனக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்ட்டு சொல்லணும். அதை விட்டுட்டு உடனே பட்டா நல்லா வருது வாயிலான்றான். யார்? மீன் வைக்கிற பையன், ரவுடி பையன், கையில் கத்தி எடுக்கிறவன், பொறுக்கி பையன் அவனோட வார்த்தை. அப்போ இவன் நடிகர் விஜய் நான் ஒரு பொறுக்கின்றத மேடையில் காமிக்கிறான். ஸோ இப்படியோ பட்டவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்க. இது தாவே கௌரவத்தெல்லாம் பிஜேபி இங்கே வந்திருக்குது. அழுத்தம் திருத்தமாக நான் பல மாதங்களாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நியாயமான ஒரு பிஜேபி ஆட்சி, நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தான் மெயின் காரணம். இந்த 2 பேரும் நீதி, நேர்மை, நியாயம் என்பதை பிஜேபி கட்சி கடைபிடிச்சு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரோட ஒரு நாகரிக பண்பாடான அரசியல் இவங்க 2 பேருக்குமே கிடையாது. எவன் கெட்டவனோ அவனை தூக்கி மடியில் வச்சுக்க வேண்டியது, கொஞ்சம் வேண்டியது. அவனுக்கு தேவை ஆட்சி, பதவி. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவை ஆளுகின்ற எல்லா கட்சியும் சொல்றேன், தனக்கு ஒரு அமைச்சர் பதவி, அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ பதவியாவது இருக்கணும். இந்த பதவி கிடைக்கிறதுக்கு தான் தாலி கட்டின பொண்டாட்டியும் மற்றவங்கிட்ட விடுறதுக்கு தயாராகிறான், தான் பெத்த பொண்ணுங்களையும் விடுறதுக்கு தயாராகிறான். ஸோ இப்படி தான் பதவி வேணும். இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. ஆனால் எடப்பாடி அழுத்தம் திருத்தம் சார், நான் சொல்ற மரியாதையை சொல்றேன், எனக்கு இருக்கிற அதிமுக உரிமை அந்த கட்சியில் எவனுமே கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் கூட நான் பயணிச்சுவேன். 2 வருஷம் ஜெயலலிதம்மையார் எம்ஜிஆர் சொல்லி நான் கட்சி படித்தேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் உறவு சரியில்லைன்றது என்னை ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அமைச்சிட்டாரு. அது மீதி ஈடுபாடு இருந்தவன் எல்லாம் கூடமான இருந்தவெல்லாம் கோடி கூட சம்பாதிச்சுட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்குறான். நான் எடப்பாடிக்கு என்ன புத்தி சொல்கிறேன்னா, ஏன்னா எடப்பாடி நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் மக்கள் கட்சி புத்தி சொல்கிறதுல கருத்து சொல்கிறது தான் எடப்பாடி நிலைமை இருக்குது. அங்கே குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது. இருக்கிறன்னு ஒரு வாசனை அடிச்சுது, அந்த வாசனை தொடச்சி எறிஞ்சிடலாம். எம்ஜிஆர் மக்கள் கட்சி இன்னைக்கு தமிழக மக்கள் அனைவருக்கும் சொல்றேன், எம்ஜிஆர் அதிமுக தொண்டர்கள் அனைவருக்கும் சொல்றேன், என்னுடைய ரசிகர்கள், புரட்சித்தலை எம்ஜிஆர் ரசிகர்கள், ஏழை உழைப்பாளிகள், ரிக்ஷா ஓட்டுறவன், மூட்டை தூக்குறவன், கூலி வேலை செய்யறவங்கெல்லாம் நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. நீங்க அவசரப்பட்டு நீங்க ஓட்டை போட்டுட்டு ஒரு நடிகை ஒரு தெரு பொறுக்கி நாய்க்கு தாவேக கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டீங்க. அதோட பின்பலம் என்னன்றது தெரியாம நீங்க போட்டுட்டு பாவசப்பட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் இதை கொடுப்பானா அதை கொடுப்பானான்னு சொல்லி விவசாயத்தை பார்த்து வாயை பழந்து இன்னைக்கு நடு ரோட்டில் உங்க வாழ்க்கையை தரத்தை கேவலப்படுத்திக்கிற நிலைமையில இருக்கிறீங்க. நான் என்ன ஒன்று சொல்ல வரேன், நீங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒண்ணா போயிட்டு இருந்த கழிவடைகள். இவன் எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? ஜெயலலிதா போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தான், நல்லா சம்பாதிச்சது மட்டும் இல்ல, அவன் பையன் கல்யாணத்துக்கு 1000 பஸ்ஸுகளை எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு. இது அரசனுடைய விதிமீறல். அதே மாதிரி தான் மோடியும் இந்தியா லெவலில் விதிமீறல் நிறைய இருக்கு. பிஜேபியில் எல்லாருமே விதி மீறல் இருக்கு. அது எலெக்ஷன் ஒன்று எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாக்கா யாராலும் ஒரு மயிரையும் கொடுக்க முடியாது. இப்போ நமக்கு வீக் பாயிண்ட் கேவலமாக இருக்குதுன்னா இந்திய தேர்தல் ஆணையம் மட்டும்தான். அந்த ஒன்று சரியாச்சானா இந்தியாவிலே சரி பண்ணிடலாம். அடுத்து நிறைய பேருக்கு அரசியல் கட்சி தலைவனுக்கு நாட்டை பற்றியோ மக்களை பற்றி கவலை கிடையாது, அவனுக்கு பதவி சோகம் தான் வேணும்னு நினைக்கிறான். இப்போ இந்த எடப்பாடி சென்ற ஒரு முட்டாள்தனம், லாட்டரி சீட்டு வித்த இந்த லீமா ரோஸ் யார்?
லாட்டரி சீட்டு விற்கிற லீமா ரோஸ் லாட்டரி விற்கிற வியாபாரி மார்ட்டினுடைய சம்சாரம் எல்லாமே தெரியும். தெரிஞ்சு இந்த கூவத்தினுடைய கழிச்சாட நாயை கண்ட இடத்துல பொறுக்கிற நாய்கிட்ட கொண்டாந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கி அந்த கிட்ட ஒரு பணம் ஒரு 300 கோடி வாங்கியிருக்கிறப்பலையும் 275 கோடி கட்சி நிதியிலையும் 25 கோடி எடப்பாடி எடுத்துக்கிறதாக பேசப்படுறது மீடியாலாம் சொல்றாங்க. இது யாரு சில மீடியாக்களும் சமூக இதை மறுப்பு தெரிவிச்சா எடப்பாடி ஒரு அறிக்கை விடலை. அதே மாதிரி இவன் வந்து என்ன பண்றான், நேற்று நான் முந்தா நாள் போறேன் எங்க செக்ரட்டரியேட்டுக்கு போறேன், எதை விஷயம் போறேன், அந்த போலீஸ்காரருடைய குழந்தை அடிபட்டுச்சு இல்லையா, அதுக்காக நான் ஒரு தலைமை ஆசிரியர் யாருக்கிட்ட படிச்சிருந்தானோ நான் தலைமை ஆசிரியர் மாதிரி தான் பிகேவ் பண்ணணும். ஆனா இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என் வாயை கெட்டு போச்சு, திட்டுறேன், எல்லாரும் திட்டுறேன். அந்த குழந்தைக்கு ஒரு ஏன் அதை கண்டுக்கல, அந்த போலீஸ்காருக்கு ஏன் வந்து ஒரு தவறா ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் வேலை கொடுத்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றி புத்திமதி சொல்லி செஞ்சிருக்கலாம். அது வந்து திமுக வந்து அது வெறித்தனமா வந்து அந்த போலீஸ்காரே அப்படி நாலாசிலை பண்ணிட்டாங்க. அதை வந்து முன்னாடி திமுக கவர்மெண்ட் இப்படி அந்த போலீஸ்காருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கேன், நம்மளாவது அதை உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த தாவேக அரசுக்கும் அறிவு கிடையாது. இதை பார்க்கத்தான் முன்னாடி போனேன். போயிட்டு செக்ரட்டரி எல்லாத்தையும் பார்த்துட்டு மீடியாக்காரன் சொல்லிப்பார், என்னை பார்த்தோன்னா மீடியாக்காரன் கேமரா எடுத்து ஒளி வைக்கிறாயா, அப்படியே தலை குஞ்சிக்கிறான். நான் உள்ள நோஞ்சவனே இருக்கிறானுங்க 50-60 பேர் உள்ள இருக்கிறானுங்க. சிஎம்ஆர்சிக்கு இறங்கும் போது அங்கே இருக்கிறான், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் இருக்கு நிறைய பேருங்க உள்ள உட்கார வெளிக்கிறான். பார்த்தவொடனே முகம் திருப்பிக்கிறான், பயப்படுறான். ஆனா அந்த விஜய் என்ன பண்றான், இவன் மீடியாக்களை பார்த்தா இவன் ஓடுறான், என்ன பார்த்தா மீடியாக்காரன் ஓடுறான். அப்ப இதுல யாரு வேல்யூபிள் பர்சன் யாரு? நாம் தமிழர் கட்சி சீமான் சரியில்லை, திமுக ஸ்டாலின் சரியில்லை, அதிமுக எடப்பாடி சரியில்லை, அடுத்து வந்து இந்த தேமுதிக கட்சி அந்த பிரேமலதா சரியில்லை, அன்புமணி சரியில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சரியில்லை. இப்படி என்னென்ன தமிழ்நாட்டில் கட்சி இருக்குதோ எல்லா கட்சியும் வந்து எல்லாம் வந்து பதவி பணம் இதுதான் பேசுறான். இந்த புறம்போக்கு தெவிடாளுக்கு பிறந்த பெற்றிருப்பான்னு நினைக்கிறேன். யார் இந்த யார் புதிய தலைமுறை டிவி ஓனரும், அப்புறம் வந்து இந்த பாலிமர் டிவி ஓனரும், இந்த சன் டிவி எல்லாம் வந்து தெவிடாளுக்கு பிறந்த பசங்களா இருக்கிறானுங்க. ஒருத்தவங்க கூட நல்ல நியூஸ் போடலை, கண்ணா பண்ணா ரவுடி பசங்க பொறுக்கி பசங்க இந்த நியூஸ் தான் போட்டுட்டு இருக்கானுங்க. முந்தானத்தை நான் போறேன், என்னை பார்த்த உடனே அப்படியே தலை குஞ்சிக்கிறானுங்க, பயப்படுறானுங்க. எனக்கு வந்து உண்மை நேர்மை அவ்வளவுதான். நல்லா சம்பாதிச்சுல இவங்கிட்ட போய் மண்டியிட பழக்க நாங்கள் பிச்சை எடுக்கிற ஆளு கிடையாது. அதிக நேரம் அவன் எடுத்துக்க விரும்பல, எனக்கு இப்ப நேரம் இல்லை. நான் நைட்டு வந்து உங்ககிட்ட தீர்மானம் மறுபடியும் தமிழக மக்கள்கிட்ட இன்னைக்கு நைட்டு பேசுறேன், இல்லைன்னா நாளைக்கு பேசுறேன். அதிமுக தொண்டர்களுக்கு சொல்றேன், இப்ப இருக்கிற கூவத்துல இருந்து வந்த நாய்ங்கெல்லாம் வந்து அந்த கூவம் தான், அது தமிழக வெற்றி கழகம் இந்த கூவம். இந்த கூவத்தினுடைய படகோட்டம் யாரு? இந்த எச்ச பொறுக்கி நடிகர் விஜய். இவன் கூட எல்லாம் அந்த கூத்துல பேரிக்கிட்டான நல்லதே. இவெல்லாம் இருந்தானாக்கா வர எலெக்ஷன்லக்கா பெரிய கஷ்டம். இவனுக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்கணும். என்ன மாதிரி அதிமுக தலைமை தானே என்ன பண்ணணும், எல்லாத்தையும் போன எலெக்ஷன்ல போட்டு எல்லா கைச்சாடிகள் கழிச்சு விட்டு எல்லாம் புது காலங்கள் போட்டிருப்பேன். ஒருத்தவங்க கூட கட்சி விட்டு போக மாட்டான். அந்த உணர்வு இருக்கணும், அந்த எப்படி டேலண்ட் இருக்கணும், சாணைக்கு தன்மை இருக்கும், சமயத்தை புத்தி இருக்கணும். அந்த எடப்பாடிக்கு எதுவுமே கிடையாது. அவனுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா, நான் முதலமைச்சராக உட்காரணும்னு. முதலமைச்சருக்கு தபேதாரா கூட நான் உட்கார முடியாது. திமுக சொல்றேன், அவன் புள்ள உதயநிதி ஸ்டாலின் பெரிய மயிரெல்லாம் வந்து 1 ரூபாய் கொடுத்து சோப் வாங்கி துணித்துக்கு கெதி இல்லாத பொறுக்கி பசங்க எல்லாம் வெள்ளையும் செல்லியும் போட்டீங்கன்னா காரி மஞ்சிக்கிறானு, நாட்டை காரி போய் வச்சிட்டானுங்க. மக்களை ஏமாத்திக்கிறான். மக்கள் வந்து அரசியல்வாதி ஏமாத்த, அரசியல்வாதி மக்களை ஏமாத்தி தான் நடந்துட்டு இருக்குது. எம்ஜிஆர் மக்கள் கட்சி, நான் தெரியாதனமா நான் எம்ஜிஆர் கிட்ட ஒரு 10 வருஷம் அவர் என்னை படிக்கிற காலத்துல நான் ஒரு நெருக்கம் இல்லாத போயிடுச்சுன்னா இதை பத்தி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கும் இதுக்கு சம்மந்தம் நான் பாட்டு போயிட்டு இருப்பேன். என்னால் மனசு கேட்கல, நான் மக்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா தான் பொய் சொன்னாங்க, மக்களுக்காக நான் சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டாங்க. நான் அந்த மாதிரி பொய் சொல்ல தயார் இல்லை. ஏன்னா ஒரு ஹெட்மாஸ்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட உண்மையா பழகிறேன், ஒரு உண்மையான தொண்டானாக்கிறேன். இன்னைக்கு அந்த எம்ஜிஆர் மக்கள் கட்சியை தீண்டிக்குவேன். எல்லாம் பயப்படுறாயா. எலெக்ஷன் கமிஷன் மோசம். எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ் என்ன ஆயிடுதுன்னு தெரியுமா? இங்கிலீஷ் லெட்டர் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அந்த லெட்டர்ல என்ன ஆயிருக்கு தெரியுமா? அந்த அவன் போட்டோ எடுத்து அதில் கீழே, you bloody scoundrel, you should not conduct any election in future, you are supporting the RSS and BJP, you are பக்கா criminal, you are betraying the nation. எதிர்க்கிறேன். இதுக்கு மேல ஒரு எலெக்ஷன் கமிஷன், ஒரு அரசியல் கட்சி தலைவன் அவனுக்காவது இந்தியாவில் இருக்கக்கூடியவனுக்கு தைரியம் இருக்கா, துணிச்சல் இருக்கா, தனி தைரியம் இருக்குதா? அது காரணம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் இதை சேர்த்து ஆசை மாட்டேன். இவன் திமுக காரன், அதிமுக காரன், எல்லா கட்சிக்காரன் பதவி வேணும், பணம் சம்பாதிச்சு வச்சுக்கிறான். இந்த பிரேமலதா வந்து இந்த ஒரு போன மாசம் நான் விஜயை பார்த்துருந்தா துணை முதலமைச்சரே கொடுத்துருந்தான். உன் வீட்டுக்கார விஜயகாந்த் தர்மகர்த்தா, அவரோட என்ன சொத்து உனக்கு?
உடனே கேவலமாக்கும். படத்துக்காக வேண்டி என்ன ஒன்னால பண்ணுவேன். இந்த பிரேமலதா விஜயை பார்த்தா துணை முதலமைச்சருக்கு தெரியும். லாவடா வச்சு அவங்க கால செருப்பு தொடக்கி போங்க எல்லாரும். இப்ப இருக்கிற எல்லாரும் அங்க போயிட்டோம். இப்ப வந்து என்ன அதிமுக கிளியர் ஆகுது, சுத்தமாகுது. இப்போ விடாப்பிடியா எனக்கு எடப்பாடி பிடிக்காது. அந்த கட்சியை நான் பிடிக்கும். ஏன்னா அது வளர்த்தவன் நான் கட்சி. அந்த அதிமுக கட்சி வளர்த்தேன். அந்த ரெட்டாலையை நான் வரைஞ்சவன். எனக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். எனக்கு எடப்பாடி பத்தி கோபமோ தாமோ கிடையாது. எனக்கு அதுக்கு சம்பந்தமும் கிடையாது. அவரை பத்தி நான் நினைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் தான் அதிமுகவுக்கு ஆக்சுவலா சொந்தக்காரன் தொண்டை. என்ன மாதிரி வந்து ரிக்ஷா ஓட்டுறான், கூலி தொழில், கூட்டு வேலை செய்யறவன். இவன் தான் வந்து அந்த கட்சிக்கு சொந்தக்காரன். ஸோ எடப்பாடிக்கு என்னைக்குமே நான் போன லெட்டரே எழுதியிருக்கிறேன். அது கேட்டேன். இல்லை நான் அதிமுக தொண்டர்களே, எம்ஜிஆர் மக்கள் கட்சி, எம்ஜிஆர் வளர்க்கப்பட்ட தொண்டன் விஸ்வநாதன் இருக்கிற வரைக்கும் பயப்படவே வேண்டாம். அந்த அதிமுக ஆட்சியை மீண்டும் நம்ம கொண்டாடுறோம். எம்ஜிஆர் தான் கொண்டாடுறோம், எம்ஜிஆர் ஆட்சி. ஆனா இதுக்குள்ள வந்து எடப்பாடி எதையும் கேட்காம எம்ஜிஆர் மக்கள் கட்சி பேச்சை கேட்கணும், சொல் பேச்சை கேட்கணும். போறவெல்லாம் போயிட்டு கவலைப்பட வேணாம். தொண்டன் போக மாட்டான். தயவுசெய்து அதிமுக தொண்டர்களே, நீங்கள் எம்ஜிஆருடைய விசுவாசிகள், எம்ஜிஆருடைய ரத்தம் உங்க உடம்புல வருது. வெளியில இருக்க வேற கட்சியில இருந்தா கூட அந்த கட்சி வந்து பள்ளத்துல இறங்கிப்படுது, வேடிக்கை பார்க்கக்கூடாது. அடுத்த கட்சியில போய் நின்று வேடிக்கை பார்க்க கூடாது, வருத்தப்படாது. இங்கே அதிமுக வந்து அந்த கட்சியை பலப்படுத்தி போனதான் திருப்பி 2வது வருஷம் கூடாது. இந்த எடப்பாடி கட்டி 2வது அதிமுக போய் மந்திரி கிந்திரி எம்எல்ஏ போனவெல்லாம் 2வது ஆனா உள்ள அதிமுக அந்த உறுப்பினர் கேன்சல் பண்ண எவனுமே உள்ள நுழைக்கல. உனக்கு சூடு சொரணை தானே, எவனுமே உள்ள நுழைக்கிறா. எடப்பாடி அறிவு கட்டானே, கட்சியை காப்பாத்துறேன். எங்களுக்கு என்ன உணர்வு இருக்கிறான். நான் சாயங்காலம் பேசுறேன். நன்றி, வணக்கம்.